ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் பிரெட் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம நிறைய நட்ஸ் போட்டு டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப சாஃப்டாக ரிச்சாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரெட் பேக்கெட் எடுத்துக்கோங்க. மில்க் பிரெட் எடுத்துக்கோங்க, நார்மல் மில்க் பிரெட்டு, அது ஒரு பேக்கெட்டு. அதை எடுத்துகிட்டு சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல் பேக்கெட்டும் போட்டுக்கோங்க. அதை வந்து மிக்சியில் வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பல்ஸ் மோடில் அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரம்ஸ் மாதிரி வரும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப இது பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் அப்புறமா கொலகொலன்னு ஆயிரும். கொஞ்சம் பல்ஸ் மோடு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி வந்து கொரகொரப்பாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் இருக்குது. அப்புறமா அன்சால்டட் பட்டர் வந்து ஒரு 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அது வந்து நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பவுடர் பண்ண சுகர் பட்டர் எடுத்துருக்கோம்ல, அதே அளவு 150 கிராம்ஸ் எடுத்துகிட்டு நல்லா அதையும் நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எக்கு வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. அட் அ டைமில் எல்லா எக்ஸும் ஆட் பண்ணக்கூடாது. சின்ன முட்டையாக இருந்துச்சுன்னா 4 எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் 3 முட்டை போட்டாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 1 by 1 போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதனால் பீட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எக்கு ஆட் பண்ணுங்கள். இது வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபாஸ்ட்டாக இருக்கனால நீங்கள் டக்குன்னு போட்டு அந்த மாதிரி பண்ணிட வேண்டாம். 1 by 1 போட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்பேட்சில் வச்சு சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஒரு 18 கிராம்ஸு, அதுக்கப்புறம் மைதா வந்து ஒரு 18 கிராம்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் அது ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீ பார்த்திங்கன்னா கீ வந்து 30 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாமே ஃபஸ்ட்டு நான் கப் மெஷர்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், கிராம்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவரான ஏலக்காய் தூள் பேக்கிங் மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கும், அங்கே தான் வாங்கினது. இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பவுடர் சுகரும் ஏலக்காயும் போட்டுட்டு நீங்கள் பவுடர் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏலக்காய் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்த்திட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது புட்டிங் கேக்குனால எக்ஸ்மெல் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து பேட்சாக வந்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காகி வரும். ஸோ அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு புட்டிங் கேக்குக்கு இப்படி தான் வந்து கொஞ்சம் திக்காய் தான் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே எடுத்திருக்கேன். கொஞ்சம் டேட்ஸும் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து கீழே போய் செட்டில் ஆகாது. அதுக்காக தான் வந்து மைதா ஆட் பண்ணி நம்ம போட்டோன்னா தான் கரெக்டாக பேக் ஆகும். இல்லைனா மாவுக்கு கீழே ஃபுல்லாக வந்து அந்த நட்ஸ் எல்லாம் வந்து செட்டில் ஆயிரும். நடுவில் இருக்க பீசஸ்லாம் வந்து உங்களுக்கு அது நட்ஸே கிடைக்காது. ஸோ நீங்கள் மைதா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவனாக வந்து எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அது வந்து கேக் டின்ல ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணி ஸ்பேட்சில் வச்சு ஈவனாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 35 மினிட்ஸ் வந்து 180 டிகிரியில் நான் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா வந்து கரெக்டாக வரும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷேப்பில் நீங்கள் ஒரு ஸ்கொயராகவோ சின்ன சின்ன பீசஸாகவோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நட்ஸோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நட்ஸ் எதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளெயினாக கூட நீங்கள் செய்யலாம். இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நம்ம கண்டென்ஸ்டு மில்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கட் பண்ணும்போது இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கேக் வந்து நல்லா சாஃப்டாக உள்ள வந்து ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பேக்கிங் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.